நம்ம வாழ்க்கையில 95% பேரு அவங்களுக்காக வாழ்றது இல்ல. மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பொண்டாட்டியில ஆரம்பிச்சு, ரிலேட்டிவ்ஸ்ல ஆரம்பிச்சு, தூரத்து சொந்தத்துல போய், அதுல ஒண்ணு விட்டா, இந்த பக்கம் ஒண்ணு விட்டா, இதெல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்க? அதுக்கப்புறம் ஆபீஸ்ல கலீக்ஸ் என்ன நினைப்பாங்க? தெருவுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? சொல்லிக்கிட்டே போலாம். நாளைக்கு நம்ம தட்டுல சோறு இல்லைன்னா அவங்கள வந்து வைக்க போறாங்க. ஒன்னும் கிடையாது. அவங்க நம்மளை பத்தி நல்லதா பேசினா வானத்துல இருந்து 100 தேவதைங்க குதிச்சு வந்து வரப்போறாங்களா? இல்ல அவங்க நம்மளை பத்தி கெட்டதா சொன்னா வடை சட்டியில போட்டு வறுக்க போறாங்களா? ம்? நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்க நல்லா பேசுவாங்க. நீங்க ரியாக்ட் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேசி பேசி விட்டுருவாங்க அப்படியே போர் அடிச்சு போய். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையா வேணும்னா இருந்துட்டு போறாங்க. நமக்கு என்னங்க? நம் வாழ்க்கை நமது கையில் மட்டும், நம் மனசாட்சிக்கு மட்டும்.